அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அடித்தது ஜாக்பாட். அரசு ஊழியர்களுக்கு கொட்டப் போகும் தீபாவளி போனஸ். வெளியான சூப்பர் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தீபாவளி போனஸ் பற்றி பல்வேறு புதிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களை கணிசமாக உயர்த்தக்கூடிய இரண்டு முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு வெளியிடப்பட உள்ளது. இதன்படி அகவிலைப்படி டிஏ உயர்வு, ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உடனடி நிதி நிவாரணத்தை வழங்கும் என அறிவிக்கப்பட்டனர். உதாரணமாக 55% அகவிலைப்படி பெற்றவர்களுக்கு ரூபாய் 9,000 ஓய்வூதியம் 4,950 இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். இது 58% உயர்த்தப்பட போகும் என அறிவிக்கப்பட்டனர். ரூபாய் 5,220 அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது மாதத்திற்கு ரூபாய் 270 கூடுதலாக கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர். கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 8வது சம்பள குழு அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த குழுவின் விதிமுறைகள் தீபாவளிக்கு முன்னதாகவே இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 உறுப்பினர்களுக்கு கொண்ட இந்த சம்பள குழு வரும் ஆண்டுகளுக்கான சம்பளம் மற்றும் படிகள், ஓய்வூதியர்கள் மற்றும் மதிப்பளிப்பு செய்து பரிந்துரைக்கும் என அறிவிக்கப்பட்டனர். பொதுவாக இதுபோன்ற குழுக்கள் அறிக்கை சமர்ப்பிக்க 5 முதல் 18 மாதங்கள் ஆகும். ஆனால் இந்த முறை 8 மாதங்கள முடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இது புதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பை வருகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டனர். ரயில்வே ஊழியர்களுக்கும் போனஸ். அகவிலைப்படி உயர்வு மட்டுமின்றி ரயில்வே ஊழியர்களுக்கும் போனஸ் அறிவிக்கப்பட உள்ளது. சுமார் 10.91 லட்சம் அரசிதழ் பதிவு பெறாத அரசு ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கு சம்பளமான உற்பத்தி திறன் சார்ந்த போனஸ்கள் வழங்கப்பட உள்ளது. இதன் அதிகபட்சமான தொகை ரூபாய் 17,951 ஆகும். கடந்த ஆண்டு 11.72 லட்சம் ஊழியர்களுக்கு ரூபாய் 2,028 கோடி போனஸாக வழங்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களை ஊக்குவிக்கும் மற்றும் ரயில்வேயின் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்த போனஸ் வழங்கப்பட உள்ளது. ரயில்வே ஊழியர்களுக்கான தண்டவாள பராமரிப்புகள் மற்றும் லோகோ பைலட்டுகள், நிலைய மேலாளர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் இந்த போனஸை பெறுவார்கள். இந்த அகவிலைப்படி உயர்வு மற்றும் 8வது சம்பள குழு அமைப்பது அரசு ஊழியர்களின் நிதி வளர்ச்சிக்கு நீண்ட கால பலனை வழங்கும். அதேபோல ரயில்வே ஊழியர்களுக்கான போனஸ் அறிவிப்பு பண்டிகை கால மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும்.